ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அன்புகிட்ட அபர்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி அபர்ணா சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, அந்த விளக்கு விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒரே மாரி யோசிச்சிருக்கோம். நம்ம 2 பேரும் மனசும் ஒத்துப்போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாரி நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அபர்ணா ஒரு ரோஸ் எடுத்து, "அன்பு ஐ லவ் யூ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கண்மணியும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ புடுங்கி எறிஞ்சிடுறாங்க. "எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அபர்ணா பார்த்தீங்கன்னா, "ஏன் அன்பு என்ன பிடிக்கலன்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல எனக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி கிட்ட போயிட்டு, "கண்மணி தான் என்னோட ஒய்ஃபு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அபர்ணாவும், "என்ன அன்பு உண்மையாவே கண்மணி தான் உங்களோட ஒய்ஃபா?" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபா அங்க திடீர்னு வராரு. "என்ன கண்மணி, உண்மையாவே அன்பு உங்களோட ஹஸ்பண்டா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமா ஜீவா" அப்படின்ற மாரி கண்மணியும் சொல்றாங்க. "ஏன் எனக்கு இவ்வளோ நாள் நீ சொல்லல? சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஒரு கொஞ்சம் மனஸ்தாபம் தான். அதனால சொல்லல." அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. "ஏன் அன்பு நீயாச்சும் சொல்லியிருக்கலாமே?" அப்படின்னு சொல்லிட்டு அன்புவ கேட்குறாங்க ஜீவா. "இல்ல கண்மணி தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் சொல்லல." அப்படின்ற மாரி அன்புவும் சொல்றாங்க. "என்னவோ கடவுள் புண்ணியத்துல என்னோட ரெஸ்டாரண்ட்ட மேல கொண்டு போக உங்கள 2 பேரும் கடவுள் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க." அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு.